ஒருவர் பொருளின் விலையில் 30% அதிகமாக கொடுத்து பின்பு 10% தள்ளுபடி கொடுக்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100 இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இருக்கிற 30 எடுத்துக்கலாம், ஒய்க்கு பதிலாக 10 எடுத்துக்கலாம். சரிங்களா? 30 இதில் 10% தள்ளுபடி கொடுக்குறாருல, அதனால் இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? 10 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 30 இன்ட்டு மைனஸ் 10ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? பை 100. சரிங்களா? 30 மைனஸ் 10 20 ப்ளஸ் 30 இன்ட்டு மைனஸ் 10 மைனஸ் 300 வரும், டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிங்கன்னா 20 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 20 மைனஸ் 3 17%. சரிங்களா? இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொருளின் விலை எப்பயுமே 100% தான், 100% கொடுத்து வாங்குவோம் இல்லையா? அதனால் 100% எடுத்துக்கணும். ஒரு பொருளின் விலையில் 30% அதிகமாக கொடுக்குறான்றாங்க. சரிங்களா? 30% அதிகமாக கொடுத்தா அப்படின்னா இந்த 30யை ப்ளஸ் பண்ணிக்கணும், 130% வரும். சரிங்களா? இப்போ பின்பு 10% தள்ளுபடி கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. 130ல் 10% எவ்வளவு? 13. சரிங்களா? எப்படி இந்த 13 வந்துச்சுன்னா 130 100% அப்படின்னா 10%க்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருமா? அப்போ 130ல் 10% எவ்வளோ அப்படின்னா 13%. இதை தள்ளுபடியாக நான் கொடுத்தாரு, அப்போ இதை மைனஸ் பண்ணிடணும். 130லேருந்து 13 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு? 117. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு? 100. இப்போ 17% அதிகமாக இருக்கா? அப்போ லாப சதவீதம் 17% தான் ஆன்சர். ஆப்ஷன் டி.